பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, நான் பார்த்து கொள்வேன், பயப்படாதே. நான் உன்னை நடத்துவேன், பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் உன்னை தப்பு வைப்பேன், நீ பயப்படாதே. நான் உன்னை விடுவிப்பேன், நீ பயப்படாதே. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நீ பயப்படாதே. நான் உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாதே. நான் உன்னை எல்லா சத்துருக்களின் கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாப்பேன், நீ பயப்படாதே என்று அநேக இடங்களில் ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லுகிறாரு. இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு காணப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எந்த காரியத்தில் கலங்கி கொண்டு பயந்து காணப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் நீ பயப்படாத, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசத்தோடு சொல்கிறீங்களா? ஆண்டவரே, நீ எந்த காரியத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் எனக்கு துணையாக இருங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு அந்த பயத்திலேருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். எந்த காரியமாக இருக்கட்டும், அதுலேருந்து ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு விடுதலை தருவேன்னு சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்த ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? என்னுடைய பயத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் எல்லா பயத்துக்கு விலக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள். நன்றி. ஆமென்.